பிரைஸ் லார்ட் எவ்ரிவான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வெல்கம் பேக் டு தி சீரீஸ் ஆஃப் எலிவேட் வித் எஸ்தர். இந்த நாளிலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பாவம் செய்யக்கூடாது, நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளணும், நம்ம சிந்தனைகள்லாம் பரிசுத்தமாக இருக்கணும், இயேசுவுக்கு பிரியமாக நம்ம நடக்கைகள்லாம் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அதே போல் நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அதையும் பரிசுத்தமாக கரைப்படாமல் பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படின்ற விழிப்புணர்வும் நம்மள இருக்குது. வெறும் பாவம் செய்யாமல் இருக்கிறத மட்டுமே நம்மளுடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஆலயமாக மாற்ற முடியுமா? எஸ். இன்றைக்கு நம்மள நிறைய பேர் நம்மளுடைய சரீரத்தில் எந்த ஒரு அசுத்தமான காரியமும் செய்யாமல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தேவாலயமாக நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாத்து கொள்கிறோம். அதே சரீரத்தை நம்ம ஒழுங்காக டேக் கேர் பண்ணிக்கிறோமா? நல்லா டைமுக்கு சாப்பிட்றோமா? நல்லா ரெஸ்ட் கொடுக்குறோமா? நம்ம உடம்பை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிறோமா? நல்லா ஹெல்த்தியாக வாழ்கிறோமா? நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயங்க. தேவனுடைய ஆலயம் எப்படிலாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். பர்ஃபெக்டாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தாங்க நம்ம இந்த தேவனுடைய ஆலயத்தையும் பர்ஃபெக்டாக சுத்தமாக வச்சுக்கணும். பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குங்க. 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலேயே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இன்றைக்கு நம்மள நிறைய பேர் நம்ம உடம்பையே நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை. ஏன் உடம்பு தானே நான் இப்போ சாப்பிட்டுப்பேன், ஏன் உடம்பு தானே நான் இப்போ தூங்காமல் இருப்பேன், ஏன் உடம்பு தானே அப்படின்ற ஒரு அலட்சியத்தினால தான் நம்மள அநேகர் நம்மளுடைய உடம்பை பார்த்துக்காம இருக்கும். ஆனால் இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய சரீரம் நம்மளோடவே கிடையாது. அது நாம் பெற்றும் நம்மளில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அதனால நம்ம உடம்ப நம்ம பத்திரமா பார்த்துப்போம். அது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதுனால நம்ம உடம்ப நம்ம பத்திரமா பார்த்துப்போம். அவர் நம்ம கிட்ட தங்கி இருக்கிறதுக்கு எப்படி பாவம் இல்லாம பரிசுத்தமா நம்மளை காத்துக்கொள்கிறோமோ அதே மாதிரி நம்ம உடம்பையும் நம்ம ஆரோக்கியமா பார்த்துப்போம். நல்லபடியா வாழுவோம். ஆமென்.